உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை, பராபவ வருடம் வைகாசி மாதம் 23ஆம் நாள், சஷ்டி திதி, அவிட்ட நட்சத்திரம், தேய்பிறை. இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேயர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் முயற்சி, ரிஷபம் சாந்தம், மிதுனம் பெருமை, கடகம் மேன்மை, சிம்மம் நிறைவு, கன்னி யோகம், துலாம் உதவி, விருச்சிகம் உழைப்பு, தனுசு இரக்கம், மகரம் நட்பு, கும்பம் சினம், மீனம் தொல்லை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்க்குறீங்கள், லைக் பண்ணுறீங்கள், நிறைய வியூஸ் வருது, சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய நிகழ்ச்சியில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், நாங்கள் சொல்லுகிற விஷயத்தில் ஏதாவது கேள்விகள் இருந்தால், வாஸ்து சம்பந்தமாக இருக்கலாம், ஜோதிடம் சம்பந்தமாக இருக்கலாம், ஆன்மீகம் சம்பந்தமாக இருக்கலாம், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் உங்களுடைய கேள்விகளை எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு ராசி பலன் நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிறோம். குரு பேச்சு கடந்த 2ஆம் தேதி நடைபெற்ற குரு பேச்சு, மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு மாறிட்டார். அப்படி குரு பெயர்ச்சி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்கின்றது என்றதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கடக ராசி அன்பர்களே, கடக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது என்று பார்க்க போகிறோம். கடக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இதுவரை காலமும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் உங்களுடைய ராசி கடக ராசியில் உச்சமடைய போகின்றார். இது கடக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம், மகிழ்ச்சியான சந்தோஷமான அமைப்பு. கடகத்துக்குத்தான் குரு பேச்சியாக இருக்கார், உங்களோட ராசிக்குத்தான் குரு வந்திருக்கிறார். மிதுனத்தில் இதுவரை காலமும் சஞ்சாரம் செய்த குரு பகவான் 12 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய ராசியில் குரு பகவான் உச்சம் அடைகின்றார். 12 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ 12 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய ராசி கடக ராசியில் குரு உச்சம் அடைகின்றார். இது ஒரு நல்ல விஷயம். நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடகராசிக்காரர்களுடைய காட்டில் மழைதான். கடகராசிக்காரர்களுக்கு யோகமான அமைப்பு. குரு பகவான் உங்களுடைய ராசியில் உச்சம் அடைவதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சாதகமான காற்று அடித்து கொண்டு இருக்கிறதுனால புதிய முயற்சிகள், புதிய முன்னேற்றத்துக்குண்டான முயற்சிகள், புதிய முதலீடுகள் எல்லாம் வடிவாக செய்யுங்கோ. நல்லது செய்யணும், நிறைய நன்மைகள் செய்யணும்னு நினைச்சு கொண்டிருக்கிற கடகராசிக்காரர்கள் பயம் இல்லாமல் ரிஸ்க் எடுத்து அகலக்கால் வச்சு உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்கள். காலம் நல்லா இருக்கக்குள்ளே நீங்கள் வீட்டில் குப்பரப்படுத்து தூங்கி கொண்டு இருந்தால் காலம் பொன்னானது. ஒவ்வொரு மணித்தியாலமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் போனால் திரும்பி வராது. காலம் பொன்னான காலம் இருக்கிறதுனால
உற்சாகத்தோடு முயற்சி செய்யுங்கள். கடின உழைப்பும் முயற்சியும் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தரும். மார்பு சம்பந்தமான நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருங்கோ. லேசாக நெஞ்சு வலிக்குது, இடது பக்கத்து நெஞ்சு வலிக்குது, அது வாயு குத்தா இருக்குமோ என்று நீங்களே நினச்சி கொண்டு இருக்காமல் ஒரு முறை மருத்துவரை சந்தித்து மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள். அது டாக்டர் சொல்லட்டும், வாயு குத்தா கேஸ்ட்ரிக்கா என்னென்று சொல்லி. மார்பு சம்பந்தமான நோய்கள் கவனம், மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள். 40 வயசு ஆகிட்டு தான், முந்தியெல்லாம் 60 வயசு சொல்லிவிடும், பிறகு 50 வயசுன்னாங்க. இப்போ 40 வயசே சொல்லியாச்சு. 40 வயசு வந்துட்டு தான் ஆயுள்ள பாதிக்கால முடிய போகுதா. முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று மருத்துவர்கள் சொல்லக்கூடிய காலம் வந்துட்டு. கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். ஒரு முறை ஃபுல் பாடி செக்கப் ஒருக்கா எடுத்துக்கொள்ளுங்க. சுகர் எப்படி இருக்குது, ப்ரெஷர் எப்படி இருக்குது, தைராய்டு எப்படி இருக்குது, என்ன சத்து உங்களோட உடம்புல குறைபாடு இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, லிவர் எப்படி இருக்குது, கிட்னி எப்படி இருக்குது, எல்லாம் ஒரு முறை பார்த்துக்கொள்ளுங்க. உடல் பயிற்சி அவசியம். கடகராசிக்காரர்கள் உடல் பயிற்சி அவசியம். சுவாச பயிற்சி செய்யணும், மூச்சு பயிற்சி செய்யணும், உடல் பயிற்சி செய்யணும், வாக்கிங் செய்யணும், யோகாசனங்கள், சின்ன சின்ன எக்ஸசைஸ் நிறைய இருக்குது. சின்ன சின்ன கதிரையில் இருந்து கொண்டு செய்கிறேன். நான் இப்போ அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் போய் அங்கே தலைகளை நிற்கிறேன், ஆடுறன், ஓடுறன், பாயிறன், இதுகளெல்லாம் செய்ய தேவையில்லை. கதிரையில் உட்கார்ந்து கொண்டே செய்யக்கூடிய உடல் பயிற்சிகள், எக்ஸசைஸ் நிறைய இருக்குது. கதிரையில் உட்கார்ந்து கொண்டே செய்யக்கூடிய யோகாசனங்கள் இருக்குது. நிலத்தில் இருந்து செய்யக்கூடிய, சில பேருக்கு நிலத்தில் கூட இருந்து எழும்ப முடியாது. அப்போ அவர்கள் எல்லாம் யோகாசனத்தை செஞ்சு கொள்ளுங்க. திருமணம், ஒன்றில் குரு வந்தால் 7வது வீடை பார்ப்பார். 7வது வீடு களத்திரஸ்தானம். திருமணத்தை வீட்டை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் திருமணம் கைகூடும். நீங்கள் திருமண வயசில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கும். உங்களுடைய பிள்ளைகள் திருமண வயசில் இருந்தால் பிள்ளைகளுக்கு நடக்கும். உங்களுடைய சகோதரர்கள் திருமண வயசில் இருந்தால் கடகராசிக்காரர்கள் உள்ள வீட்டில் திருமணம் கைகூடும். திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ குரு பலன் உங்களுக்கு பூரணமாக இருக்குது. ஜென்மத்து குருன்னு சொல்கிறது. 7வது வீட்டை குரு பார்க்குறார், 5வது வீடு, 9வது வீடெல்லாம் குரு பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். திருமணத்துக்குண்டான காலம் கைகூடி விட்டது. அதை இதை சொல்லி தட்டுப்படாமல் நேர காலத்தோட திருமணத்தை செய்யுங்கோ, வயசை போக விடாமல். வீட்டில் கடகராசிக்காரர்கள் இருக்கிற வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும். நீங்கள் தான் கடகராசியாக இருக்கணும்னு இல்லை. உங்களோட கடைசி பிள்ளை கடகராசியாக இருந்தாலும் உங்களுக்கு சில நல்ல காரியங்கள், மங்களகரமான காரியம், கடகராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலேயே மங்கள காரியங்கள் நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு நிறைய மங்கள காரியங்கள் நடக்கும். விரயம் கட்டுக்குள்ளே வரும். விரயத்தில் குரு இருந்து சுப விரயம், நல்ல செலவுகள், சுப விரயம். கொஞ்சம் காசு செலவாக போய்கொண்டு இருந்தது, கட்டுக்கணக்காமல் செலவாக போச்சுது போன வருஷம். குரு ஜென்மத்துக்கு வந்துட்டார். நல்ல பார்வை, குரு இருக்கிற இடம் நல்லது. பார்வை இருக்கிற இடத்தை விட பார்வை பலம் அதிகமாக இருக்கிறதுனால விரயங்கள் கட்டுக்குள் வரும். வீண் செலவுகள் இல்லாமல் போகும். செலவுகளை எல்லாம் ஒரு கட்டுக்குள்ள வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா, வீடு வாங்குங்கோ. இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இடம் வாங்குங்கோ. வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா, வாகனம் வாங்குங்கோ. நகை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா, நகை, பாக்கியஸ்தானம், நகை வாங்குங்கோ. வீடு, வாகனம், யோகம், இடம், மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பழைய வீடு இருக்குது ஐயா, கனகாலமாக இந்த வீட்டில் இருக்கிறேன், இதை விற்றுட்டு நான் வேறொரு வீடு வாங்குகிறேன், காலம் சாதகமாக இருக்குது, வாங்கலாம். வாகனம் வச்சுருக்கேன் ஐயா, 5 வருஷமாக இந்த வெஹிக்கிள் என்னட்ட இருக்குது, கொஞ்சம் பெரிய வெஹிக்கிள் ஒன்று வாங்க போகிறேன் ஐயா, தாராளமாக இதை விட்டுட்டு புதிய வாகனம் வாங்கலாம். மோட்டார் சைக்கிள் இருக்குது ஐயா, நான் ஒரு ஆட்டோ வாங்க போகிறேன், தாராளமாக ஆட்டோ இருக்குது ஐயா, நான் ஒரு கார் வாங்க போகிறேன், தாராளமாக வாங்கலாம். கீழ் வீடு இருக்குது ஐயா, நான் மேல் வீடு கட்ட போகிறேன், தாராளமாக கட்டலாம். வீடு, மனை, வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் செய்யுங்க. பிள்ளைகள் படிப்பில் முன்னேறுவார்கள். உங்களோட பிள்ளைகள் படிக்கலைன்னு கவலைப்பட்டீங்களா, பிள்ளைகளுக்கு கல்வியில் ஆர்வம் இல்லைன்னு யோசிச்சிங்களா, இனி எல்லாம் சரியாக போகும். பிள்ளைகள் படிக்கத்துறேன். கடகராசிக்காரர்கள் மாணவர்கள் ஆர்வத்துடன் கல்வி கற்பார்கள். மாணவர்களுக்கு பொற்காலம், பரீட்சையில் வெற்றி. இந்த கடகராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வருதா, ஓ லெவல் வருதா, ஏ லெவல் வருதா, எல்லாத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும், அயலவர்களோடு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும், உறவினர்களோடு இருந்து வந்த கடுபிடிகள் எல்லாம் இல்லாமல் போகும், சண்டை சச்சரவுகள் எல்லாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் அந்யோன்யம் எல்லாம் மேலே காணப்படும். புதிய முதலீடு செய்யலாம். வியாபாரிகள் உங்களுடைய முதலீட்டை அதிகரித்து கொள்ளுங்கள். ஒரு 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 அமௌண்ட்டை போட்டு பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கீங்கள், காலம் சாதகமாக இருக்குது, ஜென்மத்தில் குரு இருக்கிறார், எங்கேயாவது அங்காலைஞ்சால கடனை வாங்கி ஒரு ரொட்டேஷனை பண்ணி அங்கே இங்கே மாதிரி காசை போட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துங்கள், வியாபாரத்தை விளம்பரப்படுத்துங்கள், வியாபார புதிய உத்திகளை பயன்படுத்துங்கள், புதிய விளம்பரங்களை செய்யுங்கள், டிஜிட்டல் விளம்பரங்களை செய்யுங்கள். இப்போல்லாம் முந்தி மாதிரி இல்லை, இப்போ ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, வைபர் நிறைய இவ்வளவோ வந்துட்டு வெப்சைட்டுகள் க்ரியேட் பண்ணுறது, ஏஐ நிறைய வந்துட்டு இதில் எல்லாம் விளம்பரத்தை புதிய யுக்திகளை பயன்படுத்தி விளம்பரத்தில் வியாபாரத்தை பெருக்கி கொள்ளுங்கள், வியாபாரம் செழிக்கும். இன்னொரு கடை போடுறாண்டா போட்டுக்கொள்ளலாம். பதவி உயர்வை எதிர்பார்த்தவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வை எதிர்பார்த்தவர்களுக்கு சம்பள உயர்வு, இடமாற்றத்தை எதிர்பார்த்தவருக்கு இடமாற்றம், மேலதிகாரிகளின் பாராட்டு, தொழில் செய்கிற இடத்துல சக உத்தியோகம் உங்களோட வேலை செய்யக்கூடியவர்களுடைய ஆதரவு, கீழே வேலை செய்யக்கூடியவர்களுடைய அனுசரணை எல்லாம் கிடைக்கும். முள்ளந்தண்டில் ஏதாவது நோய் வந்தால் கவனமாக பாருங்கோ. பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். ஆரோக்கியத்தில் நான் முதலையும் சொல்லியிருக்கேன், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. சுபகாரியங்கள் எல்லாம் நீங்கள் நினைச்சது மாதிரி நடக்கும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் இல்லாமல் போகும். கணவனுக்கு மனைவி மீதும் மனைவிக்கு கணவன் மீதும் அந்யோன்ய நட்பு அதிகரிக்கும். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தது, சின்ன சின்ன சண்டைகள் இருந்தது, கருத்து முரண்பாடுகள் இருந்தது, கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் சரியாகும். குடும்ப பிரச்சனை நல்லதாக நடக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம், வீடு வாகன யோகம் உண்டாகும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.